லாஸ்ட் இயர் 2024 குளோபலாக ஒரு சர்வே வந்து பண்ணாங்க. சர்வே பண்ணதில் எப்படி வந்து இந்த ஹேக்கர்ஸ் வந்து இனிஷியலாக ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது 80% ஆஃப் தி அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வீக் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக ஒரு 30 லட்சம் பேர், ரைட்டா? வீக் பாஸ்வேர்டுன்னு சொல்லும்போது எனி கெஸ்ஸஸ் 1 2 3 4 5 6 அவ்வளோதான், இந்த 6 கேரக்டர் இந்த பாஸ்வேர்டு. ரெண்டாவது 1 2 3 4 5 6 7, அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 பாஸ்வேர்டு 1 2 3, ரைட்? அடுத்தது அஞ்சாவது உள்ளது QWER, ஏன்னா அந்த மேலே லெஃப்ட்ல வரும் 1 2 3 4. இந்த 5 பாஸ்வேர்டு தான் 30 லட்சம் பேர் அக்ராஸ் தி குளோப் யூஸ் பண்ணியிருக்காது. இதை வந்து இப்போ ஹேக்கர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடோ இல்லை வந்து டிக்ஷனரி மெத்தடா இருந்தால் இதெல்லாம் வந்து வெல் நோன் பாஸ்வேர்ட். இட் வில் நாட் டேக் மினிட், லெஸ் தேன் அ மினிட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துரும். இந்தியாவில் இந்த பாஸ்வேர்டை எவ்வளோ பேர் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க 80,000 பேர் செட் பண்ணியிருக்காங்க இந்த வீக் பாஸ்வேர்டு. இந்த சர்வே வந்தது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட், அகைன் நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். எவ்வளோ கேரக்டர் பாஸ்வேர்டு வச்சா நல்லது? மினிமம் 8, மேக்ஸிமம் 13. அதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ செட் பண்ணீங்கனாலும் இட் வில் டேக் 1 day 2 day 15 days we can crack. அப்போ இது எப்படி வந்து பாஸ்வேர்டு இது பண்ணிக்கணும்? கேன் வி செட் ஒன் பாஸ்வேர்ட் ஃபார் ஆல் யுவர் அக்கௌண்ட்? அதுவும் ரிஸ்க். இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு வந்து ஒரே பாஸ்வேர்டு அவங்களுடைய ஜிமெயில், யாகு, பேங்க், இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க வந்து ஐ டோன்ட் நோ எவ்வளவு பேர் வந்து ஆக்டிவா அதாவது சைபர் செக்யூரிட்டி நியூஸ் இல்லை சோஷியல் மீடியா வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நடக்கக்கூடிய டேட்டா பிரீச்சஸ், ஆக்சஸ் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸ் ஜிமெயிலில் இருக்கக்கூடிய யூசரோட கிரெடென்ஷியல்ஸ் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி, யாகுல இருக்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதர் ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆக்சஸ் புரோக்கர், ரைட்? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த சிட்டிசன்ஸோட பிஏ, பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய நேம், ஆதார், பேன், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இது எல்லாமே பிஏ கேட்டகரியில் வருது. அதுதான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரைவேசியோட அந்த டிபிடிபி ஆக்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து கன்சர்ன்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயிலை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும் செக்யூரா, இது எல்லாமே எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே யார் யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ இது வரணும். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, இப்போ யாகுவோட இதுவோ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டேட்டா வந்து தே வில் மேக் இட் அவைலபிள் இன் தி டார்க் வெப். வெப்லேயே 2 கேட்டகரி இருக்குது. நம்ம பண்ணக்கூடியது சர்ஃபேஸ் லெவலில் பண்ணக்கூடியது. டார்க் வெப்பில் தான் இந்த அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்குது. அப்போ அங்கே வந்து தே வில் மேக் இட் அவைலபிள் ஃபார் சேல். $10க்கு 500 பாஸ்வேர்டு, $50க்கு 5000 பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை எடுத்துட்டு அதோட இமெயில் ஐடியும் இருக்குது. நீங்கள் இதே பாஸ்வேர்டு இமெயில் ஐடி தானே ஜிமெயிலை வச்சு யூசர் நேமாக எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க. இஃப் தே டூ தி கிரால் அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைலிங் எங்கெங்கெல்லாம் ஆயிருக்கும் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு இதுக்கும் பாஸ்வேர்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அட்லீஸ்ட் உங்களுடைய பேங்கிங் அதுக்கு யூனிக் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். மினிமம் 8 கேரக்டர், மேக்ஸிமம் 13. எப்படி செட் பண்ணணும்? பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டிங் டூல்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டு யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் அல்கோரிதம். இப்போ வந்து டுடே ஐ எம் அட்டெண்டிங் சைபர் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப் இன் வாட் எவர் தி IOA, ரைட்? என்னுடைய அல்கோரிதம் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஐ வில் பிக் அப் ஃபர்ஸ்ட் வேர்ட், ரைட்? டுடே டி, ஐ எம் ஐ, அடுத்து ஏ, இந்த மாதிரி ஐ செட் தி பாஸ்வேர்ட். எங்கெங்கெல்லாம் ஏடி வருதோ யூ புட் அட், ரைட்? FOR வரக்கூடிய இடத்துல நியூமரிக் ஃபார் ஆட் பண்ணுங்க. புட் தி டேட், இந்த மாதிரி யூ ஃபார்ம். நெக்ஸ்ட் மந்த் நீங்க பண்ணும்போது யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் அல்கோரிதம். ஒவ்வொரு வேர்ட்லையும் ஐ வில் டேக் தேர்ட் வேர்ட் ஆஸ் மை கேரக்டர் டு ஃபார்ம் திஸ். ஸோ ஃப்ரேஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அல்கோரிதம் வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க யூ வில் பி ஏபிள் டு செக்யூர் தி பாஸ்வேர்ட். ஸோ இது முக்கியம். இன்னைக்கு வந்து எவ்வளோதான் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணாலும் இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுது, அங்கே தான் பாஸ்வேர்ட் பாலிசி அப்படிங்கிறது வருது. எவ்வளோ நாள் வச்சுக்கணும்? 45 days ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். எப்படி நம்ம பண்ணுறது? சரி சேஞ்ச் பண்ணுறோம், வேறு என்ன அடிஷ்னல் லேயர் கொண்டு வர்றது? உங்களுடைய இமெயிலாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், மற்றபடி பேங்க் எல்லாத்துக்குமே மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் MFA ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் கூகுளில் ஆத்தென்டிகேட்டராக இருக்கலாம், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டராக இருக்கலாம். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பாஸ்வேர்டு காம்ப்ரமைஸ் ஆனாலும் வேறு யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அன்டில் அன்லெஸ் யூ அப்ரூவ் எஸ் ஐ ஒன்லி லாக்ட் இன், அவங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது.
ஸோ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் MFA அப்படிங்கிறத உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் சோஷியல் மீடியாவுக்கு எனேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்